உங்களுடைய தங்கம், வெள்ளி, வைர நகைகளை உடனே செல் பண்ணுமா? நம்பிக்கையான நிறுவனம் மேக்ஸ் கோல்ட். கால் 04445454545. மேக்ஸ் கோல்ட், கேஷ் ஃபார் கோல்ட். சிறுநீர் வழியாக புகுந்து ஆணுறுப்புக்குள்ளே போன மீன் அப்படிங்கிற எந்த செய்தி இருக்குல்ல, இது எங்கே நடந்துச்சு அப்படின்னு பார்த்தோம்னா அமேசான் காட்டு பகுதிகளை சுற்றி இருக்கக்கூடிய அந்த பகுதிகளில் அது நடந்திருக்கு. இப்போ நிஜமாலே ஒரு மீனால் சிறுநீர் வழியாக புகுந்து மனிதனோட ஆணுறுப்புக்குள்ளே போக முடியுமா? இந்த ஒரு உயிரினம் மட்டும் இல்லை, இந்த மாதிரி நிறைய ஆச்சரியத்தையும் நிறைய பயத்தையும் கொடுக்கக்கூடிய உயிரினங்கள் அமேசான் காட்டு பகுதியில் நிறையவே இருக்குது. சொல்லப்போனால் அமேசான் காட்டு பகுதியில் நம்ம கண்டுபிடிக்காத உயிரினங்கள் இன்னும் நிறைய இருந்துகிட்டே தான் இருக்குது. ஏன் அப்படி சொல்கிறாங்கன்னா, இப்போ ஆராய்ச்சியாளர்கள் இந்த அமேசான் காட்டு பகுதியை ஆராய்ச்சி பண்ண 2 நாளைக்கு ஒரு புது உயிரினம் அப்படிங்கிற வகையில் தொடர்ந்து நிறைய உயிரினங்களை கண்டுபிடிச்சிக்கிட்டே இருக்காங்க. அதில் நிறைய உயிரினங்கள் ஆச்சரியத்தையும் பயத்தையும் கொடுக்கக்கூடியதாக இருக்குது. ஒரு உதாரணத்துக்கு சொல்லணும்னா, பறவையை அப்படியே முழுங்கக்கூடிய சிலந்தி பூச்சிகள், இலை வடிவத்தில் இருக்கக்கூடிய ஆமைகள், பெரிய பெரிய குரங்குகளை அப்படியே வேட்டையாடியக்கூடிய கழுகுகள், ஜீசஸ் கிரைஸ்ட் பள்ளி. ஆமாம், ஒரு பள்ளிக்கு ஜீசஸ் கிரைஸ்ட் பள்ளி அப்படிங்கிற பேரே வச்சிருக்காங்க. அதுக்கு ஒரு காரணமும் இருக்குது. இந்த மாதிரி நிறைய ஆச்சரியமான உயிரினங்கள் அமேசான் காட்டு பகுதி முழுக்க இருக்குது. அந்த உயிரினங்கள்லாம் என்னென்ன, எதனால் அமேசான் காட்டு பகுதி இவ்வளோ ஆச்சரியங்களை தொடர்ந்து கொடுத்துக்கிட்டே இருக்குது, இந்த விஷயங்கள் எல்லாத்தையும் பற்றி தான் இன்றைக்கி நம்ம ஸ்ட்ரீட் வீடியோவில் பார்க்க போகிறோம். அமேசான் காட்டோட ஒட்டுமொத்த நிலப்பரப்பு 55 லட்சம் சதுர கிலோமீட்டர். அதாவது நம்ம இந்தியாவோட ஒட்டுமொத்த நிலப்பரப்போட 1.5 மடங்கு அதிகமான சைஸில் வெறும் காடுகளால் மட்டுமே ஒரு இடம் நிரம்பியிருக்கு. அதுதான் அமேசான் வெப்பமண்டல மழை காடுகள். பெரு, கொலம்பியா, வெனிசுலா, பிரேசில் இப்படின்னு சொல்லிட்டு 9 நாடுகளில் இந்த காட்டுப்பகுதி பரவி இருக்கு. அதில் குறிப்பாக பிரேசில் நாட்டோட ஒட்டுமொத்த நிலப்பரப்பில் 60% அமேசான் காடுகளால் மட்டுமே ஆகியிருக்கு. இப்போ இந்த காட்டுப்பகுதியிலையும் மக்கள் வாழ தான் செய்கிறாங்க. எந்த அளவுக்கு அதிகமானா, உலகத்தை கெடுத்த ஐரோப்பியர்கள் அப்படின்னு நம்ம சொல்லிட்டு ஏற்கனவே பழைய வீடியோஸில் நம்ம சொல்லியிருப்போம். அதாவது ஐரோப்பியர்கள் புதுசாக ஒரு இடத்துக்கு போனாங்க அப்படின்னா அங்கே அவங்களால நல்லது நடக்கிறத விட கெட்டது தான் அதிகமாக நடக்கும். இங்கே அமேசான் காட்டுக்குள்ளே 15ஆம் நூற்றாண்டுக்கு மேலே தான் ஐரோப்பியர்கள் அதிகமாக வந்து சேர ஆரம்பிக்கிறாங்க. அவங்க வந்து சேர்ந்ததுக்கு அப்புறமா நிறைய கெட்டது தான் நடந்திருக்கு. என்ன விஷயம்னா, அந்த 15ஆம் நூற்றாண்டு காலகட்டத்தில் எல்லாமே இந்த அமேசான் காட்டு பகுதியில் ஒரு 68 லட்சம் மக்கள் கிட்ட வாழ்ந்திருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு எஸ்டிமேட் சொல்கிறாங்க. இப்போ இந்த ஐரோப்பியர்கள் உள்ள வந்ததுக்கு அப்புறமா அவங்க மூலமாக வந்து பரவன நோய் கிருமிகள், அதுக்கப்புறம் அவங்க அந்த மக்களை அடிமைப்படுத்தினது, அவங்கள வேறு நாடுகளுக்கு கூட்டிகிட்டு போனது, அதுக்கப்புறம் அங்கே நிறைய தப்பு பண்ணது, இந்த மாதிரி நிறைய பிரச்சனைனால அங்கே அந்த அமேசான் காட்டு பகுதிக்குள்ளே வாழ்ந்து அந்த தொல்குடி மக்களுடைய எண்ணிக்கையே ரொம்ப கம்மியாக ஆரம்பிச்சிருக்கு ஒரு காலகட்டத்தில். அதுக்கப்புறம் அவங்க வெளியே போனதுக்கப்புறம் அது கொஞ்சம் கொஞ்சமாக அதிகரிக்க ஆரம்பிச்சு இன்றைக்கி ஒரு 27 லட்சம் மக்கள் கிட்ட வாழலாம், அதாவது பழங்குடி மக்கள் மட்டுமே அவங்க வாழலாம் அப்படிங்கிற மாதிரி எஸ்டிமேட் பண்ணுறாங்க. இதில் ஒரு 350 இனக்குழுக்களாக அவங்க பிரிஞ்சிருக்கலாம். அதுலேயும் குறிப்பாக 60 இனக்குழுக்கள் வெளியில் இருக்கக்கூடிய மக்களோட எந்த தொடர்புமே இல்லாமல் அவங்க ரொம்ப ஐசோலேட்டடாக ரொம்ப செக்யூர்டடாக வாழலாம் அப்படிங்கிற மாதிரி தெரிய வருது. மனிதர்களோட எண்ணிக்கை எப்படி இருந்துச்சுன்னா, இன்னொரு பக்கம் உயிரினங்களோட எண்ணிக்கை எடுத்து பார்த்தோம்னா அது ரொம்பவே அதிகமாக இருக்குது. உலகம் முழுக்க இருக்கக்கூடிய ஒட்டுமொத்த சிற்றினங்களோட எண்ணிக்கையில் 10% அமேசான் காட்டு பகுதியில் மட்டுமே வாழுது. அந்த அளவுக்கு அதிகமான ஒரு பயோடைவர்சிட்டி தான் அங்கே இருக்குது. இதில் நம்ம அதோடைய எண்ணிக்கையை தனித்தனியாக எடுத்து பார்த்தோம் அப்படின்னா 25 லட்சத்துக்கும் அதிகமான பூச்சி இனங்கள், 80,000க்கும் அதிகமான மர வகைகள், 3000க்கும் அதிகமான நன்னீர் உயிரிகள், 1000க்கும் அதிகமான பறவைகள், 500க்கும் அதிகமான ஊர்வன வகைகள், அதுக்கப்புறம் பாலூட்டிகள்னு எடுத்து பார்த்தோம்னா அது ஒரு 300க்கும் அதிகமான வகைகள் இருக்குது. இப்படி அங்கே இருக்கக்கூடிய எண்ணிக்கையே ரொம்ப அதிகமாக இருக்குது. இதில் ஏன் நான் எல்லாத்துலேயுமே அதிகமான அப்படின்னு சொல்கிறேன்னா, நம்ம வீடியோட ஆரம்பத்திலே ஒரு விஷயம் சொல்லியிருப்பேன். என்னன்னா, ஒவ்வொரு 2 நாளைக்கு ஒரு தடவை ஒரு புது உயிரினம் அப்படிங்கிற அளவுக்கு அமேசான் காட்டில் புதுசாக கண்டுபிடிச்சிட்டே இருக்காங்கல்ல. அது ஏன் அப்படின்னு பார்த்தோம்னா, அமேசான் காட்டு பகுதியோட 60% நிலப்பரப்பை தான் இது வரைக்கும் எக்ஸ்ப்ளோரே பண்ணியிருக்காங்க. மீதி இருக்கக்கூடிய 40% நிலப்பரப்பு அன்எக்ஸ்ப்ளோர்டாக இருக்குது. அதாவது அங்கே வாழக்கூடிய பழங்குடி மக்களை தவிர வெளியிலேருந்து யாருமே அங்கே கால் கூட வச்சதில்லை அப்படிங்கிற அளவுக்கு ரொம்ப அதிகமான அன்எக்ஸ்ப்ளோர்ட் ரீஜன்ஸ் அங்கே இருக்குது. அதனால தான் இப்போ நான் சொன்ன எண்ணிக்கைங்கிறது வருங்காலத்தில் தொடர்ந்து இன்னும் அதிகமாகிறதுக்கான எல்லா வாய்ப்புமே இருக்குது. அந்த உயிரினங்களில் சில முக்கியமான உயிரினங்களை மட்டும் நம்ம இப்போ பார்ப்போம். முதல்ல குரங்குகளையே சாப்பிடக்கூடிய கழுகுகள், அதாவது ஹவுலர் மங்கி, ஸ்பைடர் மங்கி அப்படின்னு சொல்லிட்டு சைஸில் கொஞ்சம் பெருசாக இருக்கக்கூடிய குரங்குகளை தான் இந்த கழுகுகள் சாப்பிடுது. இதை ஹார்பி ஈகிள் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ குரங்கையே சாப்பிடுதுன்னா அப்போ அது இதுதான் உலகத்தில் இருக்கக்கூடிய கழுகுகள்லேயே மிகப்பெரிய கழுகோ அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா அதான் கிடையாது. இதை விட பெரிய கழுகுகள்லாம் இருக்குது. ஆனால் உலகத்தில் இருக்கக்கூடிய பலசாலி கழுகுகள் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா அதில் இந்த ஹார்பி ஈகிளுக்கு ரொம்ப முக்கியமான இடம் இருக்குது. அந்த அளவுக்கு அதுங்க ரொம்பவே பலசாலிகள். அப்படி பலசாலியாக இருக்கிறதுக்கு முக்கியமான ஒரு காரணம் என்னென்னா, அதோடைய காலில் இருக்கக்கூடிய நகங்கள் தான். மற்ற பறவைகளுக்கு நகங்களோட சைஸில் ரொம்ப பெருசாகவே இருக்கும். இதை டேலன்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. அதிகபட்சமாக 5 இன்ச்சிலேருந்து 6 இன்ச் வரைக்கும் அந்த டேலன்ஸ் மட்டும் வளர முடியும். இந்த 5 இன்ச் டேலன்கிறது நார்மலாக ஒரு கிறிஸ்லி கரடியோடைய நகங்களும் இதே அளவுக்கு 5 இன்ச் அளவுக்கு தான் வளரும். அந்த 5 இன்ச் டேலனை வச்சு ஒரு கிறிஸ்லி கரடியை நம்ம தாக்குச்சு அப்படின்னா நமக்கு பெரிய பாதிப்புகளை ஏற்படுத்தும். அதே அளவுக்கு ஒரு கழுகுக்கும் இருக்குன்னா அது அதோட இடையில எவ்வளோ பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தும் அப்படின்னு யோசிச்சு பாருங்க. இதோட சைஸ்னு எடுத்து பார்த்தோம்னா 2 ரெக்கையும் நல்லா ஸ்ட்ராங்காக விரிச்சு வச்சிருக்கும் போது அது 7 அடி நீளம் வரைக்கும் கூட இருக்கும். சாதாரணமாக நிற்கும் போதே அது 3 அடி உயரம் வரைக்கும் இருக்கும். யோசிச்சு பாருங்க, என்னோட உயரத்தில் 60%
50% அதோட உயரம் மட்டும் நிற்கும் போது மட்டுமே இருக்கும். அதோடைய கண் பார்வை எடுத்து பார்த்தோம்னா ரொம்பவே பவர்ஃபுல். எந்த அளவுக்கு பவர்ஃபுல் அப்படின்னா, ஒரு 3 சென்டிமீட்டர் மட்டுமே இருக்கக்கூடிய ஒரு இரையை 200 மீட்டர் தொலைவில் இருந்து கூட அதால் தெளிவாக பார்க்க முடியும். இதுக்காக அதோடைய கண்கள் நல்லா பெருசாக இருக்குது. எந்த அளவுக்கு பெருசுனா, மற்ற பறவைகளுக்கு சராசரியாக இருக்கிற சைஸை விட இதுங்களுக்கு 1.4 மடங்கு சைஸ் ரொம்ப பெருசாக இருக்குது. இது போக கேட்கும் திறன் எடுத்து பார்த்தோம்னா அதுவுமே நார்மலாகவே பவர்ஃபுல்லாக தான் இருக்கும். இன்னும் பவர்ஃபுல்லாக வேணும், இன்னும் நல்லா ப்ரிசைஸாக கேட்கணும் அப்படின்னு நினச்சிச்சுன்னா தன்னுடைய தலைக்கு பின்னாடி இருக்கக்கூடிய முடியை எல்லாத்தையும் அப்படியே ஒரு மாதிரி விரிச்சு வச்சுக்கும். அந்த நேரத்தில் நம்ம அந்த பறவையை பார்த்தாலே என்னடா அது ஒரு விசித்திரமான பறவையாக இருக்கே அப்படின்னு தான் கண்டிப்பாக சொல்ல தோணும். எதுக்காக இப்படி விரிச்சு வச்சுக்குதுன்னா, இப்போ நார்மலாக நமக்கு தூரத்தில் ஒருத்தவங்க பேசும்போது கேட்கல அப்படின்னா நம்ம இப்படி காது பின்னாடி கையை வச்சு கேட்போம்ல, அதே மாதிரி தான் இதுவும் அதோடைய ரெக்கைகளையும் அந்த முடிகளையும் பின்னாடி அப்படியே விரிச்சு வச்சுக்கிறதுனால அந்த சத்தம் கரெக்டாக கூஞ்சு அதோடைய காதுக்குள்ளே போய் சேரும். இதனால கரெக்டாக போய் இறையை பிடிச்சிக்க முடியும். இப்போ அதோடைய டேலன்ஸ் 5 இன்ச் இருக்குது அப்படின்னு சொன்னேன்ல, அந்த 5 இன்ச் டேலனை வச்சு ஒரு இறை மேலே 50 கிலோகிராம் அளவுக்கான ப்ரெஷரை கொடுத்து அதை பெரிய அளவில் தாக்கி அதோடைய எலும்புகளை கூட இதால் முறிச்சிட முடியும். இந்த 50 கிலோ ப்ரெஷர் கொடுக்கறது மூலமாக தான் ஸ்லாத்து, குரங்கு இந்த மாதிரியான விலங்குகள் எல்லாத்தையுமே ரொம்ப சுலபமாக பிடிச்சிக்க முடியுது. ஏன்னா இப்போ அந்த விலங்குகள் எல்லாமே மரத்தை நல்லா ஸ்ட்ராங்காக பிடிச்சி வச்சுக்கும். அப்போ அதுக்கு மேலே ஒரு ப்ரெஷரை கொடுத்து இழுக்கணும் அப்படிங்கிறதுனால தான் இதோட டேலண்ட்ஸ் நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கிற மாதிரி எவால்வ் ஆயிருக்கு. இது போக அதோடைய ரெக்கைகளை சுமக்கக்கூடிய அந்த தசைகளும் அந்த ரெக்கைகளும் நல்லா பெருசாகவும் ஸ்ட்ராங்காகவும் இருக்குது அப்படிங்கிறதுனால தான் இறையை பிடிச்சதுக்கப்புறம் அதோடைய கூட்டு வரைக்கும் எடுத்துகிட்டு போய் அதுக்கப்புறமா அதை ஈஸியாக சாப்பிட்டு முடிச்சிடவும் முடியுது. இதில் முக்கியமான விஷயம் என்னன்னா, பிரேசிலில் இருக்கக்கூடிய சில தொல்குடி மக்கள் இந்த ஹார்பி ஈகிளை தங்களுடைய மூதாதையர்கள், அதுலேயும் குறிப்பாக முன்னாடி காலங்கள்லாம் அந்த தலைமை பதவியில் இருந்திருப்பாங்கல்ல, அவங்க தான் இறந்து போனதுக்கு அப்புறமா இவங்களை காப்பாற்றுறதுக்காக இந்த ஹார்பி ஈகிளாக வந்து சேர்ந்துருக்காங்க அப்படிங்கிற மாதிரி நம்பிக்கை அவங்களுக்கு இருக்குது. அதுக்கேற்ற மாதிரி இந்த ஹார்பி ஈகிளுமே ரொம்ப ஜைஜான்டிக்காக பாரு ரொம்ப மெஜஸ்டிக்காக இருக்கே அப்படின்னு சொல்கிற மாதிரி தான் அந்த கழுகுகளுமே இருக்குது. அடுத்ததாக பறவைகளை சாப்பிடக்கூடிய சிலந்திகள், இதை கோலியாத் பேர்ட் ஈட்டர் அப்படின்னு சொல்கிறாங்க. உலகத்தில் இருக்க சிலந்திகள்லேயே மிகப்பெரிய சிலந்தி அப்படின்னா இதுதான். எந்த அளவுக்கு பெருசுனா, இப்போ சாதாரணமாக குட்டி சிலந்தியை பார்த்தாலே நம்மள நிறைய பேருக்கு வந்து ஐயோ அப்படின்னு பயந்து ஓடுறதுக்கான பழக்கம் இருக்குது. அவங்க கிட்ட போய் 30 சென்டிமீட்டர் நீளத்துக்கு ஒரு சிலந்தி இருக்குடா அப்படின்னு சொன்னால் அவங்க என்ன ஆவாங்கன்னு யோசிச்சு பாருங்கள். ஏன்னா இந்த சிலந்தி வந்து அந்த சைஸில் தான் இருக்குது. அதோடைய கால்களோட நீளத்தெல்லாம் சேர்த்து பார்த்தோம்னா 30 சென்டிமீட்டர் வரைக்கும் அது இருக்கும். இப்போ மற்ற பெரும்பாலான சிலந்திகள் என்ன பண்ணும், வலையெல்லாம் பின்னி வச்சிடும். அதில் வந்து உங்களுக்கு குட்டி குட்டி பூச்சிகள் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் விழுகும்போது அதை அப்படியே படித்து சாப்பிட்டோம். ஆனால் நம்ம கோலியாத் பீட்டில்கிட்ட அந்த சீனே கிடையாது. நான்லாம் வலை பின்ன மாட்டேன், எதாக இருந்தாலும் டைரக்ட் அட்டாக் தான் அப்படின்னு சொல்லிட்டு நேரடியாக போய் எல்லாத்தையும் அட்டாக் பண்ணிடும். அப்படி பிடிச்சதுக்கு அப்புறமா அதோடைய முகத்துக்கு முன்னாடி 2 பற்கள் மாதிரி இருக்கும், அதை ஃபேங்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. அதை வச்சு அந்த இறையோட உடம்புல நல்லா ஆழமாக அப்படியே பதிச்சிடும். அது மூலமாக விஷம் போய் சேர்ந்துடும், அந்த இறையுமே நல்லா குழஞ்சு போயிடும். அது மட்டும் இல்லாமல் நிறைய சிலந்திகள் பண்ணுற மாதிரியே இந்த விஷம் உள்ளே போனதுக்கு அப்புறமா அந்த குட்டி குட்டி பூச்சியோ பறவையோ எதை பிடிச்சிருக்கோ அதோடைய உடம்புல இருக்கக்கூடிய அந்த பாகங்கள் எல்லாமே கொஞ்சம் கொஞ்சமாக திரவ நிலைக்கு போக ஆரம்பிச்சிடும். அதுக்கப்புறமா இந்த சிலந்தி அந்த இறையை தன்னோட பரவ், அதாவது அதோடைய குழிக்குள்ளே எடுத்துகிட்டு போய் வச்சு கொஞ்சம் கொஞ்சமாக அந்த ஜூஸை குடிச்சு மிச்சம் எலும்பு மட்டுமே இருக்கிற மாதிரி அதை மாற்றிடும். நார்மலான நேரங்களில் எலிகள், குட்டி குட்டி பூச்சிகள், கொஞ்சம் பெருசாக இருக்கக்கூடிய உயிரினங்கள் இதை தான் சாப்பிடும். ஆனால் சமயத்தில் பறவைகள் கிடச்சுன்னா அதெல்லாம் விட்டு வைக்காது, எல்லாத்தையும் பிடிச்சி நாக் அவுட் பண்ணிடும். இதெல்லாம் பிடிச்சி சாப்பிட முடியுமோ அது எல்லாத்தையுமே பிடிச்சி நாக் அவுட் பண்ணிட்டு போயிட்டே இருக்கும். இப்போ இதை சாப்பிடக்கூடிய பிரெடேட்டர்ஸ்லாம் இருக்கும்ல, அதுலேருந்து தப்பிக்கிறதுக்காக சில யுக்திகள்லாம் கையாளுது. என்ன பண்ணுதுன்னா, இதோடைய கால்களை வயிற்று பகுதியில் அப்படியே தேய்ச்சி உரசிக்கிட்டே இருக்கும். அப்படி உரசுறது மூலமாக அப்படின்னு ஒரு சத்தம் கேட்கும். இது ஒரு 15 அடி தூரம் வரைக்கும் தொடர்ந்து கேட்கும். அந்த கேட்குற சத்தத்து மூலமாகவே நிறைய பிரெடேட்டர்ஸ் வந்து ஐயோ இவன் இருக்காண்டா அப்படின்னு சொல்லிட்டு போயிடும். அதையும் மீறி ஏதாவது பிரெடேட்டர் வந்துச்சு அப்படின்னா அந்த மாதிரி வயிற்றில் உரசும் போது இன்னும் நல்லா வேகமாக உரசும். அது மூலமாக அதோடைய முடியெல்லாம் வெளியே அப்படியே பரவி போகும். அப்படி போகக்கூடிய அந்த முடி பிரெடேட்டரோட உடம்புல பட்டுச்சுன்னா மிகப்பெரிய அளவில் எரிச்சலை உண்டாக்கும். அது மாதிரி ஒரு மாதிரி அன்கம்ஃபர்டபுளாக இருக்கும். இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் நடக்கும். அதனால் அந்த பிரெடேட்டர் இது வேணவே வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு தப்பிச்சு போயிடும். நம்ம சிலந்தியும் அப்படியே தப்பிச்சு அவங்க வீட்டுக்குள்ளே போயிடுவாங்க. இப்போ இந்த கழுகும் சிலந்தியும் இந்த மாதிரி கொடூரமாக எவால்வ் ஆயிருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா அதுக்கு காரணம் அந்த அமேசான் காடு தான். அதனால தான் அங்கே இதுங்களை அதிகமாக பார்க்கவும் முடியுது. மற்ற இடங்கள் ரொம்ப ரொம்ப கம்மியாக தான் அதுங்க வாழுது. அப்படி வாழ்ந்தாலுமே எங்கே அதிகமாக வாழுது அப்படின்னு பார்த்தோம்னா வட அமெரிக்காவுடைய தெற்கு பகுதியில் இருக்கக்கூடிய ஒரு சில இடங்களில் பார்க்க முடியும். மற்றபடி வேறு எங்கேயுமே நம்மளால் பார்க்க முடியாது. ஏன் அப்படின்னா அமேசான் காட்டு பகுதியை பொறுத்த வரைக்கும் ரொம்ப அதிகமான உணவு அது தொடர்ந்து வழங்கிக்கிட்டே இருக்குது. அப்போ அங்கே இருக்கக்கூடிய சில உயிரினங்கள் எல்லாமே இந்த அதிகமான உணவை சாப்பிட்ற மாதிரி நம்ம எவால்வ் ஆகலாம் அப்படின்னு முடிவு பண்ணுது. நேச்சரும் அதுக்கேற்ற மாதிரி நிறைய விஷயங்களை பண்ணி கொடுக்குது. அப்படிங்கிறதுனால தான் இந்த கழுகு, சிலந்தி, இன்னும் நிறைய உயிரினங்கள்லாம் இந்த மாதிரி எது கிடைச்சாலும் சாப்பிடும். அதாவது அந்த கிளாஸை சேர்ந்த மற்ற ஸ்பீசிஸ் எல்லாம் பண்ண முடியாத இங்கே இருக்கக்கூடிய நிறைய உயிரினங்கள் பண்ணுற மாதிரி அமேசான் காட்டு பகுதி அதை எவால்வ் பண்ணி கொடுத்துருக்கு. இப்போ ஒரு சில உயிரினங்கள் இந்த மாதிரி கொடூரமாக எவால்வ் ஆயிருக்குன்னா, இன்னும் சில உயிரினங்கள் நான் எதுவுமே பண்ண மாட்டேன், நான் மாட்டுக்கு இருப்பேன், உணவு எனக்கு கிடைச்சா போதும் அப்படிங்கிற மாதிரி இருக்கிறதுலே ஸ்லோவாக வேலை செய்கிற மாதிரி சில உயிரினங்கள்லாம் எவால்வ் ஆயிருக்கு. அதில் ரொம்ப முக்கியமானதான் ஸ்லாத் ஏன் அப்படி இருக்குது, அப்படி இவ்வளோ ஸ்லோவாக இருந்தாலுமே எப்படி வந்து அதுங்களால இவ்வளோ வருஷத்துக்கு உயிர் வாழ முடியுது அப்படிங்கிறத பற்றிலாம் நம்ம ரொம்ப டீட்டெயிலான வீடியோ பண்ணியிருக்கோம். இப்போ இந்த ஸ்லாத் மாதிரியே இருக்கக்கூடிய இன்னொரு உயிரினம் அப்படின்னா அதுதான் மெட்டாமேட்டா டர்ட்டில் அப்படிங்கிற ஒரு ஆமை இனம். இதோட தோற்றத்தை நீங்கள் பார்த்தீங்கன்னாலே ஒரு இலை மாதிரியான ஒரு வடிவத்தில் இருக்கும். அப்படிங்கிறதுனால அதோட இரையும் சரி அதோட பிரெடேட்டரும் சரி இது இங்கே இருக்குது அப்படிங்கிறத ரொம்ப சுலபமாக கண்டுபிடிக்கவே முடியாது. நிலம், நீர் அப்படின்னு ரெண்டுலேயும் இதனால் வாழ முடியும்னாலும் கூட அதிகமான நேரங்களில் தண்ணிக்கு கீழே தான் அது இருக்கணும்
வேணும் அப்படின்னு ஆசைப்படும். அந்த தண்ணிக்கு தான் அதிகமான உணவு அதுக்கு கிடைக்கும். முக்கியமான உணவுனா மீன் தான். ஆனால் அந்த மீனையும் வேட்டையாடி போய் சாப்பிடுமா அப்படின்னா நோ, எங்களுக்கு வேர்க்கும், நாங்கள் அந்த மாதிரியான விஷயங்கள்லாம் பண்ணவே மாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு தண்ணியோட ஆழத்தில் இல்லைனா கொஞ்சம் மேலே அப்படி போய் நின்றுக்கும். நின்னதுக்கு அப்புறமா அதோடைய உடம்புல வந்து நிறைய அதோடைய மேல் பாகங்களில் வந்து சென்சரி ரிசெப்டார்ஸ் இருக்கும். அப்போ அதை சுற்றி இருக்கக்கூடிய இடங்களில் ஏதாவது மாற்றங்கள் இருந்துச்சு அப்படின்னா அதோடைய அந்த சிக்னல்ஸ் எல்லாம் இதோடைய ஆமைக்கு வந்து போய் சேர்ந்துடும். இப்போ போய் சேர்ந்ததுக்கு அப்புறமா அது ஒரு மீனாக இருக்குது, இது சாப்பிடக்கூடிய ஒரு உணவாக இருக்குது அப்படிங்கிற பட்சத்தில் அது தன்னோட கிட்ட வர வரைக்கும் வாயை திறந்து வச்சுட்டு அப்படியே வெயிட் பண்ணிகிட்டே இருக்கும். நல்லா கிட்ட வந்ததுக்கு அப்புறமா தொண்டையும் இன்னும் நல்லா ஓப்பன் பண்ணும். அப்படி ஓப்பன் பண்ணும்போது அங்கே ஒரு வேக்கம் கிரியேட் ஆகும். அந்த வேக்கம்னால அதை சுற்றி இருக்கக்கூடிய தண்ணியெல்லாம் ரொம்ப வேகமாக அதோட வாய்க்குள்ளே போகும். அப்படி போகும்போது அந்த மீனும் சேர்ந்து இதோட வாய்க்குள்ளே போயிடும். மற்றபடி கஷ்டப்பட்டு வேட்டையாடுறதெல்லாம் நோ, அதெல்லாம் எங்களால் பண்ண முடியாது. இது போக அந்த வாய்க்குள்ளே போன மீனையுமே கடிச்சு சாப்பிடுமா அப்படின்னா அதுவும் கிடையாது. அப்படியே மொத்தமாக முழுங்கிட்டு அதை செரிமானம் பண்ணிக்கும். இவ்வளோதான். இப்போ அதோடைய உடம்புல நீங்கள் அதோடைய முன் பக்கத்தில் பார்த்தீங்கன்னா நல்லா கூர்மையான ஒரு அமைப்பாக இருக்கும். இது வந்து அதோடைய மூக்கு. இப்போ தண்ணிக்குள்ளே அதிகமான நேரம் செலவிட்டாலும் அதுக்கு ஆக்சிஜன்லாம் தேவைப்படும் இல்லையா? அந்த மாதிரி ஆக்சிஜன் தேவைப்படும் போது என்ன பண்ணும் அப்படின்னா தண்ணியோட மேல் பாகத்துக்கு வந்து மூக்கை மட்டும் வெளியே நீட்டி வச்சுக்கும். அப்படி நீட்டி வச்சதுக்கப்புறம் அந்த மூக்கு வழியாக ஆக்சிஜன் போயிடும். அதுக்கப்புறம் மறுபடியும் கீழே போய் ஸ்லோவாக இருக்குது இந்த விஷயங்கள் பண்ணுறது, இந்த மாதிரியான வேலைகள் செஞ்சு தன்னோட வாழ்க்கையே ஸ்லோவாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி அதோடைய வாழ்க்கையை தொடர்ந்து கழிச்சுக்கிட்டே இருக்கு. அடுத்தது ஜீசஸ் கிரைஸ்ட் பல்லிகள், பெசிலிஸ்க் லிசார்ட் அப்படின்னு ஒரு இனம் இருக்குது. மொத்தம் 4 சிற்றினங்கள் அமேசான் காட்டுப்பகுதியில் இருக்குது. இந்த 4 சிற்றினங்களையுமே ஜீசஸ் கிரைஸ்ட் லிசார்ட் அப்படின்னு தான் சொல்கிறாங்க. ஏன் இதனால் சம்மந்தமே இல்லாமல் ஜீசஸ் கிரைஸ்ட் இங்கே இழுக்கிறாங்க அப்படின்னு பார்த்தோம்னா, இப்போ ஜீசஸ் கிரைஸ்ட்டை பற்றி சொல்லக்கூடிய கதைகளில் அவர் தண்ணிக்கு மேலே நடந்து போனார் அப்படின்னு சொல்லப்படுது இல்லையா? அதே மாதிரி தான் இந்த பெசிலிஸ்க் லிசார்டில் இருக்கக்கூடிய 4 சிற்றினங்களுமே தண்ணிக்கு மேலே ரொம்ப வேகமாக ஓடி போகக்கூடிய பழக்கமே கூட இருக்குது. இப்போ நார்மலாக நாம தண்ணியில் கால் வச்சா என்ன ஆகும்? பல்க் அப்படின்னு உள்ளே போயிடும். ஆனால் இதுங்க அப்படி இல்லாமல் தண்ணிக்கு மேலே கால் வச்சே ஒரு இடத்துல இன்னொரு இடத்துக்கு போயிட முடியும். எப்படி இதுங்க இப்படி பண்ணுது அப்படின்னு பார்த்தோம்னா, இப்போ நார்மலாக நம்ம கால் மாதிரி இல்லாமல் அதனுடைய கால்கள் கொஞ்சம் அகலமாக இருக்குது. அப்படி அகலமாக இருக்கிறது மூலமாக அதுங்க காலை தண்ணிக்குள்ளே வைக்கும் போது ஒரு மாதிரி வேறு சாஞ்ச நிலையில் வைக்கிது. அப்படி வைக்கும் போது என்ன ஆகுதுன்னா அந்த காலை சுற்றி ஒரு ஏர் பாக்கெட் ஒன்று உருவாகுது. அப்போ அந்த ஏர் பாக்கெட்டோட உதவியோட காலை இன்னும் நல்லா உள்ள வரைக்கும் கொண்டு போகுது. அப்படி உள்ளே கொண்டு போயிட்டு அடுத்த காலையும் அதே மாதிரி வைக்கிதுல. அப்படி வைக்கும் போது இந்த காலை டபக்குன்னு வெளியே எடுத்துரும். அப்போ என்ன ஆகும் அப்படின்னா ஒரு இடத்துல இன்னொரு இடத்துக்கு போகிறதுக்கான அந்த மூவ்மெண்ட் ஈஸியாக கிடச்சிரும். இது போக அந்த காலை சுற்றி ஏர் பாக்கெட் இருக்குது அப்படிங்கிறதுனால கால் ஒட்டுமொத்தமாக உள்ளே போகாமல் தண்ணிக்கு மேலே வச்சு அதால் ஈஸியாக ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு தண்ணி மேலே நடந்துக்கிட்டே போக முடியுது. ஆனால் இதில் விஷயம் என்னென்னா அந்த மாதிரி அதுங்க தண்ணி மேலே நடந்து போகும்போது நார்மலாக நடந்து போகிற மாதிரி இல்லாமல் ஒரு மாதிரி கையை இப்படி பரப்பிச்சுட்டு இப்படி ஒரு மாதிரி காமெடியாக தான் அதுங்க ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு போகுது. அது பார்க்கவே ஒரு மாதிரி ஃபன்னியாக இருக்கும். அடுத்து கடைசியாக நம்ம பார்க்க போகிறது தான் சிறுநீர் வழியாக பயணித்து ஆணுறுப்புக்குள்ளே போனதா சொன்ன அந்த மீன். இதை கேண்டரியூ ஃபிஷ் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த கேண்டரியூ அப்படிங்கிறது ஒரு கேட் ஃபிஷ் வகையை சேர்ந்தது. இப்போ கேட் ஃபிஷ் அப்படின்னு ஏன் பேர் வச்சிருக்காங்கன்னா அந்த மீன் இனங்கள் எல்லாமே இந்த பூனைக்கு முன்னாடி வந்து மீசை இருக்கும்ல அந்த மாதிரி அந்த மீன்களுக்குமே முன்னாடி இருக்கும். இதை வச்சு தான் கேட் ஃபிஷ் அப்படின்னு சொல்கிறாங்க. இதில் குறிப்பாக இந்த கேண்டரியூ எடுத்து பார்த்தோம்னா அது ஒரு பாராசிட்டிக் மீன். அதாவது அந்த தண்ணியில் இருக்கக்கூடிய மற்ற மீன்கள் எல்லாம் தேடி போய் அதோடைய செதிலில் போய் உட்காந்துக்கிட்டு அங்கேருந்து அதோடைய ரத்தங்கள் அதோடைய சதைகள் இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து சாப்பிடக்கூடிய மீன் தான். இது சைஸில் ரொம்பவே சின்ன மீன் தான். சராசரியாக ஒரு 8 சென்டிமீட்டர் வளர்ந்தாலே பெரிய விஷயம் அப்படிங்கிற அளவுக்கு குட்டி மீன் தான். இப்போ இந்த மீன் தான் சிறுநீர் வழியாக பயணித்து அது ஒரு ஆணுறுப்புக்குள்ளே போயிடுச்சு அப்படிங்கிற மாதிரி அங்கே அமேசான் காட்டில் இருக்கக்கூடிய நிறைய தொல்குடி மக்கள் நம்புகிறாங்க. அது ஒரு மிகப்பெரிய ஒரு நம்பிக்கையாக இருக்குது. அதே மாதிரி ரெக்கார்ட்ஸ் எடுத்து பார்த்தோம்னா 1997 இந்த மாதிரி ஒரு சம்பவம் ரெக்கார்டாகவும் செஞ்சிருக்கு. அதாவது ஒரு மனுஷன் இருந்திருக்காரு, அவர் தண்ணிக்குள்ளே போய் சிறுநீர் கழிச்சிருந்திருக்காரு. அப்படி கழிக்கும் போது அந்த சிறுநீர் வழியாக ஒரு மீன் பயணித்து இவருடைய ஆணுறுப்புக்குள்ளே போய் குறிப்பாக அதோடைய யுரேத்ராக்குள்ளேயே போயிடுச்சு, அதை நான் ஆப்ரேட் பண்ணி வெளியே போய் எடுத்தேன் அப்படின்னு சொல்லிட்டு பிரேசில் நாட்டை சேர்ந்து ஒரு டாக்டர் சொல்லவும் செய்கிறார். போக லோக்கல் மக்கள்கிட்ட இந்த நம்பிக்கை இருக்குது. இப்படி நம்பிக்கை இருக்கிறதுனால தான் டிஸ்கவரி சேனலில் ரிவர் மான்ஸ்டர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சீரிஸ் வந்து டெலிகாஸ்ட் ஆகிருக்கும். நிறைய பேர் அதை பார்த்துருக்க வாய்ப்பு இருக்குது. அதாவது தண்ணிக்குள்ளே இருக்கக்கூடிய ஆபத்தான மீன்கள்லாம் போய் ஜெரிமி வேட் அப்படிங்கிறவர் தேடி பார்த்துலாம் எடுப்பார். இப்போ அவருமே இந்த மாதிரி ஒரு விஷயத்தை ரெக்கார்ட் பண்ணி வச்சிருந்திருக்காரு. அப்போ இந்த நிஜமாலே உண்மைதானா, இந்த மாதிரி விஷயம் நடக்க வாய்ப்பு இருக்கா அப்படின்னு பார்த்தோம்னா விஞ்ஞானிகளும் நிபுணர்களும் அது நடக்க வாய்ப்பே இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படி சொல்கிறதுக்கான முக்கியமான காரணம் என்னென்னா பொதுவாக நம்ம சிறுநீர் இருக்குல்ல அதோடைய அந்த போகக்கூடிய நம்ம அந்த தண்ணியில் அதோடைய வித்து எடுத்து பார்த்தோம்னா ரொம்பவே மெல்லிஸாக தான் இருக்கும். இப்போ இந்த மெல்லிஸாக இருக்கக்கூடிய ஒரு தண்ணியில் ஒரு மீனால் கிராவிட்டிக்கு எதிர்த்து அப்படியே பயணித்து மேலே வந்து அதுக்கப்புறமா ஆணுறுப்புக்குள்ளே போக வரைக்கும் செய்யுது அப்படின்னா இது வந்து ஃபிசிக்ஸ் படியே நடக்க வாய்ப்பே இல்லாத ஒரு விஷயமா இருக்குது. ஹைட்ராலிக் டைனமிக்ஸ் படியே இந்த மாதிரி நடக்க வாய்ப்பே இல்லை அப்படின்னு தான் அவங்க சொல்கிறாங்க. இது போக இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா பொதுவாக இந்த கேண்டரு வந்து இன்னொரு மீனையே எப்படி தேர்ந்தெடுக்குது அப்படின்னா அந்த மீனுடைய உடம்புல இருக்கக்கூடிய யூரியா அமோனியா இந்த மாதிரியான விஷயங்களை வச்சு தான் எந்த மீனில் போய் உட்காரணும் அப்படிங்கிறத தேர்ந்தெடுக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்லப்படுது. அப்போ இதை வச்சு டெஸ்ட் பண்ணியும் பார்க்குறாங்க. அதாவது ஒரு தொட்டிக்குள்ளே இந்த கேண்டரு ஃபிஷ்ஷை போடுறாங்க. அதுக்கப்புறம் அதே தொட்டியில் யூரியா அமோனியா இதெல்லாம் அதிகமாக இருக்கக்கூடிய மீன் வகைகள்லாம் உள்ளே கொண்டு போய் போடுறாங்க. அப்படி போடும்போது இவங்க சொன்ன மாதிரியே அந்த யூரியா அமோனியா இதெல்லாம்
வச்சு தான் கேண்டூரி ஃபிஷ் போய் அந்த மீன்களை தேர்ந்தெடுத்துச்சா அப்படின்னு பார்த்தோம்னா இல்லவே இல்லை. நேரடியாக கண்ணால் அது பார்த்துட்டு அதுக்கப்புறமா தான் போய் எந்த மீனோட உடம்புல உட்காரணும் அப்படிங்கிறது அந்த கேண்டூரி தேர்ந்தெடுக்குது. அப்போ அதை வச்சு பார்த்தோம்னா மனிதனோட யூரின்ல இருக்கக்கூடிய யூரியா, அமோனியா இது எல்லாத்தையும் வச்சு இந்த கேண்டூரி ஃபிஷ் எதையுமே தேர்ந்தெடுக்கிறது கிடையாது. அப்போ இங்கேயுமே ஒரு கேண்டூரி ஃபிஷ்ஷால் ஆணுறுப்புக்குள்ளே போகிறதுக்கான வாய்ப்பே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இந்த 2 விஷயத்தையும் சொல்லி இதை முற்றிலுமாக மறுக்கிறாங்க. ஆனால் அந்த டாக்டர் என்ன சொல்கிறாருன்னா, கிடையவே கிடையாது, நான் கண்டிப்பாக கேண்டூருவை தான் வந்து அவருடைய ஆணுறுப்புலேருந்து எடுத்தேன் அப்படின்னு அவர் சொல்கிறார். அப்போ அதை வச்சு நிபுணர்கள் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, ஒருவேளை அந்த மனுஷனுடைய யூரின் வழியாக அது போயிருக்காம அவன் ஒட்டுமொத்தமாக தண்ணிக்குள்ளே போயிருந்திருப்பான். அப்படி தண்ணிக்குள்ளே போகும்போது வேணா மேபி அவனுடைய ஆணுறுப்பு வழியாக அந்த கேண்டூரி ஃபிஷ் உள்ளே போயிருக்க வாய்ப்பு இருக்கே தவிர யூரின் வழியாக பயணிச்சு போகிறதுக்கான வாய்ப்பே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு முற்றிலுமாக எல்லா விஞ்ஞானிகளுமே இதை மறுக்கிறாங்க. ஆனால் இப்போ வரைக்குமே பிரேசில் நாட்டில் அமேசான் காட்டு பகுதியை சுற்றி இருக்கக்கூடிய நிறைய பகுதிகளில் இந்த மாதிரி ஆணுறுப்புக்குள்ளே போகக்கூடிய மீன் ஒன்று இருக்குது அப்படிங்கிற நம்பிக்கை இருக்க தான் செய்யுது. ஆனால் இப்போ வரைக்கும், அதாவது 1997க்கு அப்புறமா வேற எந்த விதமான கேஸும் இந்த மாதிரி ரெக்கார்ட் ஆகவும் இல்லை. இப்போ வரைக்குமே ஒரு 4-5 உயிரினம் தான் பார்த்துருப்போம். இதுக்கே இந்த வீடியோ ரொம்ப பெருசாக இருக்குன்னு நினைக்கிறேன். இதே மாதிரி இன்னும் நிறைய உயிரினங்கள் வந்து அமேசான் காட்டு பகுதியில் நிறைய வாழ்ந்துகிட்டே தான் இருக்குது. அதெல்லாம் தொடர்ந்து எக்ஸ்ப்ளோர் பண்ண நிறைய உயிரினங்களை பற்றி நமக்கு நிறைய தொடர்ந்து தெரிய வந்துகிட்டே இருக்குது. இதுக்கு முன்னாடி நம்ம ஒரு வீடியோ பண்ணியிருப்போம். என்னன்னா அமேசான் காடுகள் அப்படின்னு சொன்னாலே முதல்ல ஞாபகம் வருது நிறைய பேருக்கு அனகோண்டாவாக தான் இருக்கும். ஏன்னா நிறைய சினிமாஸில் அனகோண்டாஸ் நம்ம பார்த்துட்டோம். இந்த அனகோண்டாஸ் வந்து நிஜமாலே இவ்வளோ நீளத்துக்கு வளருமா? இப்போ சமீபத்தில் தான் உலகத்தோட நீளமான அனகோண்டாவை கண்டுபிடிச்சதா சொல்கிறாங்க. அதோட நீளம் என்னவா இருந்துச்சு? அங்கே இருக்கக்கூடிய லோக்கல் மக்கள்லாம் அனகோண்டாஸை, மற்ற உயிரினங்களை விட அனகோண்டாஸை ஒரு தெய்வமாகவே வழிபடுறாங்க. அந்த அனகோண்டாஸ் தான் உயிர்களே உருவாக்குச்சு அப்படிங்கிற அளவுக்கு ரொம்ப பெரிய பெரிய தெய்வங்களாக வழிபடுறாங்க. அந்த தெய்வங்களாக வழிபடுறதுக்கான கதைகள்லாம் என்னென்ன? இந்த அனகோண்டாஸ் நிஜமாலே மனிதர்களை விழுங்குமா? இவ்வளோ பெருசாக வளருமா? அதாவது படத்தில் காட்டுற மாதிரி விழுங்குமா? இவ்வளோ பெருசாக வளருமா? அப்படிங்கிறத பற்றி முழுக்க அனகோண்டாஸ் பற்றி மட்டுமே பேசுகிற மாதிரி ஒரு டீட்டெயில் வீடியோ பண்ணியிருக்கோம். நான் அனகோண்டாஸை பற்றி நிறைய விஷயங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அதுக்கான கார்டு நான் சைடில் கொடுக்குறேன். அதை கிளிக் பண்ணிங்கன்னா நீங்கள் அனகோண்டாவை பற்றி இன்னும் நிறைய விஷயங்கள் தெரிஞ்சுக்கலாம். இன்னொரு நாள் இன்னொரு வீடியோவில் சந்திக்கிறேன்.